மங்களகரமான வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சனி பெயர்ச்சியும் கூட. நாம் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சனி பகவான் நமக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவார். சனி பகவான் என்றாலே நாம் எல்லோரும் நடுங்குகிறோம், வெறுக்கிறோம். அதனால் வருத்தமடைந்த சனி பகவான் சிவபெருமானிடம் சென்று, சுவாமி, நீங்கள் எனக்கு விதித்த கட்டளைப்படி அவரவர் பாவங்களுக்கு ஏற்ப நான் பாதிப்பை ஏற்படுத்துகிறேன், ஆனால் என்னை எல்லோரும் வெறுக்கிறார்கள்னு சொல்கிறார். அப்போ சிவபெருமான் சொல்கிறார், இன்றிலிருந்து நீ சனீஸ்வரன்னு அழைக்கப்படுவாயின்னு. அதே மாதிரி நவ கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி கிரகம் தான். அது சனீஸ்வரன் அப்படின்னு தான் அவரை நாம் அழைக்கிறோம். இது நடந்த இடம் திருக்கொள்ளிக்காடுங்கிற சிவத்தலம், திருவாரூர் மாவட்டம், காவிரி தென்கரை தலம், தேவார பாடல் பெற்ற தலம். அப்போ சிவபெருமான் அந்த கோவிலில் வந்த சனி பகவானிடம், நீ இந்த தலத்தில் பொங்கு சனியாக எழுந்தருள்வாயின்னு சொன்னாராம். அதனால் இங்கே சனி பகவான் மிகவும் அழகாக புன்முறுவலுடன் காகக்கொடி ஏந்தி ஒரு கையிலே ஏற்கலப்பை வைத்து கொண்டு அருள் பாலிக்கிறார். அவருடைய சன்னதிக்கு பக்கத்தில் மகாலட்சுமியின் சன்னதி இருக்கிறது. அவருக்கு எதிரே பைரவர் இருக்கிறார். இங்கு இருக்கும் நவகிரகங்கள் எல்லாம் எதிரெதிர் திசையில் இல்லாமல் பாவரிசையில் இருப்பதும் சிறப்பு. இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும். ஏனென்றால் இது பொங்கு சனீஸ்வரன் அருள் பாலிக்கும் தலம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய்.